வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்டா, கனடாவிற்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வு, கனடாவிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கனடா பிரதமர் மார்க் கார்னி கூட ஒரு பெருமைப்பட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்திலே கருத்து பதிவிட்டிருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தோம், உலக பொருளாதார ஆராய்ச்சிக்கான பொருளாதாரத்துறைக்கான நோபல் பரிசு கனேடிய ஆய்வாளர் ஒரு பேராசிரியர் தலைமையிலே மூவர் கொண்ட குழுவிற்கு இந்த முறை நோபல் குழுவினால் நோபல் பரிசு குழுவினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே கனடாவை பிறப்பிடமாக கொண்ட ஆராய்ச்சியாளரும் பேராசிரியருமாகிய பீட்டர் ஹாவெட் அவர்களுக்கு அவருடைய தலைமையிலே ஆன குழுவிற்கு, மூவர் கொண்ட குழுவிற்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை கனடா மக்களுக்கும் கனடா அரசுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பீட்டர் ஹாவெட் அவர்கள் கனடாவை பிறப்பிடமாக கொண்டவர். கனடாவிலேயே தன்னுடைய இளமை கால கல்வி, அதைவிட முது பட்டமானிகள் PhD பட்டங்களை பெற்றவர். அவர் ஒரு மிகவும் அறியப்பட்ட பொருளாதார விற்பனரும் ஆராய்ச்சியாளரும் பேராசிரியரும் ஆவார். அந்த வகையிலே அவர் தலைமையிலே இருந்த 3 பேர் கொண்ட குழுவினுடைய ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்தவராக ஜோர்ஜல் மூக்கர் அவர்கள் நெதர்லாண்டை சேர்ந்தவர், அடுத்தது பிலிப் அக்லியோஸ் பிரான்ஸை சேர்ந்தவர்கள். இந்த ஆராய்ச்சி மூவருக்கும் சேர்ந்துதான் இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே கனேடியரான பீட்டர் ஹாய்ட் அவர்கள் அவருடைய தலைமையிலே கொண்ட குழுவிற்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டமையானது கனடாவிற்கு மிகவும் பெருமை சேர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இவர் எங்களுடைய இந்த கனடாவை சேர்ந்த பீட்டர் ஹாய்ட் அவர்கள் 79 வயது நிரம்பிய ஒரு மிக பெரும் புலமை வாய்ந்த பொருளாதார பேராசிரியர். அந்த வகையிலே மே 31, 1946 கனடா ஒன்டாரியோ மாகாணத்திலே அவர் பிறக்கின்றார். அந்த வகையிலே அவர் தன்னுடைய இளமை கால கல்விகளை பல கல்வி நிறுவனங்களிலே தொடர்ந்தாலும் அவருடைய இளம் பட்ட படிப்பு எங்கே தொடங்குகின்றது என்றால் மெக்ஹில் யூனிவர்சிட்டியிலே BA பட்டத்தை இளம் கலைமானி பட்டத்தை பெறுகின்றார். அதைவிட யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் டொரண்டோவில் ஒன்டாரியோவில் MA பட்ட முது கலைமானி பட்டத்தை பொருளாதார, அதைவிட அவருடைய மேல் பட்ட படிப்பு, அது உயர் டாக்டர் கலாநிதி பட்ட படிப்பு, ஆராய்ச்சிக்குரிய மேல்நிலை PhD பட்ட படிப்பை அவர் நோர்தர்ன் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் கனடாவில் PhD நிறைவு செய்கின்றார். இந்த தொடர் ஆராய்ச்சிகள் மூலமாக அவர் பேராசிரியராக இனம் காணப்பட்டு கனடாவினுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறார், பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். தற்போது அவர் கனடாவினுடைய பிரவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மிக பெரும் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மூவர் அடங்கிய குழுவை கொண்ட ஒரு ஆராய்ச்சிகள் பொருளாதாரத்தை புது கட்டத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற, பொருளாதாரத்திலே புது புது விடயங்களை, இனோவேஷன் கண்டுபிடிப்புகளை எவ்வாறாக இந்த பொருளாதார உயர்ச்சிக்கு பயன்படுத்துவது என்கின்ற அந்த வகையிலே இனோவேஷன் டிரைவன் எக்கனாமிக்கல் க்ரோத் என்கின்ற அந்த துணைப்பொருளிலே இவர்களுடைய ஆராய்ச்சி அமையப்பெற்றிருந்தது. இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், உலகம் மிகவும் பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டுப்பட்டு கொண்டிருக்கின்ற தருவாயிலே இவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையானது இந்த நவீன பொருளாதாரத்துக்குள் புது புது கண்டுபிடிப்புகளையும் புதிய உத்திகளையும் உட்புகுத்துவதாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த வழிகோலுகின்ற அமைவாக இவர்களுடைய ஆராய்ச்சிகள் அமைந்திருப்பதாக இந்த மூவர் கொண்ட குழுவிற்கு நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றியாளர்களாக இவர்கள் இனம் காணப்பட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற டிசம்பர் 10 2025 ஒஸ்லோவிலே நடைபெறுகின்ற, நோர்வேயினுடைய ஒஸ்லோ நகரிலே நடைபெறுகின்ற பிரமாண்டமான நோபல் பரிசு வழங்கும் நிகழ்வில் இவர்களுக்கு பரிசு, இந்த நோபல் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. இந்த வகையிலே இவர் தன்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது பீட்டர் ஹாய்ட் அவர்கள் கனடாவை சேர்ந்தவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கனடிய பிரதமர் பெருமகிழ்ச்சியை எக்ஸ்தலத்திலே உடனடியாக பதிவு செய்திருக்கின்றார், கனடாவிற்கு பெருமை சேர்க்கின்ற விடயமாக. ஆகவே மக்களே, இது தெரிந்திருக்க வேண்டிய விடயம், கனடாவிலே இருக்கின்றவர்கள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம். கனடாவிற்கு மிக பெரும், அதாவது உலகம் பொருளாதார சரிவிலே மூழ்கி இருக்கின்ற தருவாயிலே ஒரு பொருளாதார விற்பனருக்கு அதுவும் கனடாவை சேர்ந்த விற்பனருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது கனேடியர்களாக அனைவருமே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய விடயம். இது உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். வருகின்ற காலங்களிலே அவரை பெருமைப்படுத்தும்
விதமாக ஏதாவது விடயங்கள் நடைபெறலாம். அதாவது அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அரசாங்கத்தினால் நாணயங்களோ அல்லது வேறு விதமோ வெளியிடப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். அது எதிர்காலத்தில் தான் நடைபெறும். ஆகவே இந்த தகவலை உங்களூடாக பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துக்கள் பீட்டர் ஹாய்ட் அவர்கள், பேராசிரியர் பொருளாதார வல்லுநர் அவர்களுக்கும் அவர் சார்ந்த குழுவினருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.